நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. சார், இப்போ அதிமுகவுக்கு மாற்று தாவேக்காங்கிற ஒரு பிம்பத்தை விஜய் கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியா எம்ஜிஆர் பொது சொத்து எல்லாருமே பயன்படுத்தலாம் சொல்லி சொல்றாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் போட்டின்னு வர சொல்றாரு. அதை நீங்க போட்டியில இல்லைன்னு சொல்றாங்க. ஆட்சியில இல்லாத ஒரு வலிமையான கட்சியான நாங்க களத்துல இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இன்னைக்கு எந்தெந்த அதிகாரி தவறு பண்ணுறாங்களோ அந்த அதிகாரிகளாம் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு போவாங்க, நிச்சயமாக நடவடிக்கைக்கு உள்ளாவாங்க. அது எந்த அதிகாரியாக இருந்தால் எந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது பிடிஓவாக இருந்தாலும் சரி, பிஓவாக இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரிகளும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர். அதிமுக தான் வெற்றி பெறும். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும். எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவர் சூசமாக சொல்லிட்டார் மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்ட்டு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமா? அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னென்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன விளம்பரம் என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில் பேசினார். கூட்டத்தை பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பித்தார். அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கியிருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னார். ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடைய ஓவராக ரொம்ப கான்ஃபிடென்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பார்த்துருங்க. நீங்க இப்படி சொல்றீங்க சார், ஆனால் உங்க கூட்டணியில் இருக்க பாஜக விஜய் வரணுங்கிறாங்க ஓப்பனாக. ஏங்க இது என்னங்க கூட்டணி? சொல்கிற கேளுங்க. கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம். அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்ணுறது. ஆனால் ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எந்தையுமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்கே செஞ்சுருக்க, எந்த இடைத்தேர்தலில் நின்றார், எந்த மக்கள் பணியை ஆற்றினார், இதெல்லாம் போனால் விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பல. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவில்ல, நானும் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக உடனே எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடும்னா, எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தார். 1952 திமுகவில் சேர்ந்து அந்த திமுகவுக்கு உழைத்து தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நடித்த அந்த பணத்தை கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்தவன் எம்ஜிஆர். அந்த கட்சி தேர்தலில் நிற்காத போது அந்த கட்சியில் சேர்ந்தவர். பொது வாழ்க்கையில் அந்த கட்சி அப்போ தேர்தலில் நிற்கல. 57 தான் தேர்தலில் நிற்கிறது. 15 சீட்டு, அப்புறம் 62 சீட்டு, 62ல் 50 சீட்டு, அப்புறம் ஆட்சி 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போவே அண்ணாவே சொன்னாரே, புரட்சி தலைவரை பற்றி என்ன சொன்னார்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போகிறோம் பதம்ன்ற மாதிரி அண்ணா என்ன சொன்னார்?
கோட்டையில் போய் எல்லாரும் அவருக்கு மாலை போட போகும்போது இந்த மாலைக்கு உரியவன் என் தம்பி ராமச்சந்திரன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் படுத்திருக்கார். அந்த ரத்தம் அவர் படம் பார்த்து தான் அவர் ஃபோட்டோ போட்டு தான் ஜெயிச்சோம்னே சொன்னார். இது மாதிரி இவர் எந்த இதில் எதுக்கு ஆதரவு தந்தார்? பூரா தோத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஒரு ஜெயிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரா? எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்களே இருக்கிறாங்க. இவங்க என்ன பின்பலம் அதையெல்லாம் நான் சொன்னோம்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதனால் நான் சொல்ல விரும்பலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.